Unit 2 Accounts of Not-for-Profit Organization. Exercise 23. From the following receipts and payments account of Sivagasi Pensioners Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018 and the balance sheet as on that date. Receipts and payments account for the year 31st March 2018. 2018 இதுதான் கரண்ட் இயர். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் ப்ரிப்பேர் பண்ணணும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. லீகசிஸ், சப்ஸ்கிரிப்ஷன், ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் இன்கம் சைடு வரும். லீகசிஸ் வந்து கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு liability சைடு வரும். ரெண்ட் ஃப்ரம் ஆல் இன்கம் சைடு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு வரும். லாக்கர் ரெண்ட்டு இன்கம் சைடு வரும். கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் இன்கம் சைடு வரும். பேலன்ஸ் கேரி டவுன், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது பேலன்ஸ் ஷீட் liability சைடு வரும். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். பில்லியர்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு வரும். ரிப்பேர்ஸ் அண்ட் ரினிவல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன் ஹேண்டு, க்ளோசிங் பேலன்ஸ், இது பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு வரும். Additional information, the club had 300 members each paying 100 as an annual subscription. 300 members இருக்காங்க, அவங்க 100 rupees annual subscription பே பண்ணுறதா சொல்கிறாங்க. The club had furniture 10,000 on 1/4/2017. Furniture opening balance 10,000 இருக்குது. The subscription still due but not received for the year 2016-17. அதாவது 2017-18 தான் கரண்ட் இயர். 2017-18 கரண்ட் இயர், இது ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் 5000 இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் 2016-17ஓட சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ரிசீவ் பண்ணாதது. த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் டியூ பட் நாட் ரிசீவ்டு ஃபார் த இயர் 2016-17 1000 rupees இருக்குன்றாங்க. ஸோ இந்த 5000 ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் திஸ் இயர் கரண்ட் இயர் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இன்னமும் 2016-17ஆம் ஆண்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணாதது 1000 இருக்குன்றாங்க. ஸோ இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நமக்கு கேபிட்டல் ஃபண்டு எவ்வளோன்னு தரல. ஸோ கேபிட்டல் ஃபண்டு, ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டை ஆஸ் ஆன் 1st April 2017. ஸோ 1st April 2017 நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு கால்குலேட் பண்ணணும். கேபிட்டல் ஃபண்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தலைப்பு இந்த புக்ஸ் ஆஃப் சிவகாசி பென்ஷனர்ஸ் ரீக்ரியேஷன் கிளப் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1st April 2017 எழுதிடுறோம். இதில் ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த 10,000 20,000 வந்து இந்த பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். 10,000 20,000. கேஷ் இன் ஹேண்ட் வந்து 10,000, கேஷ் அட் பேங்க்கு 20,000. அது ரெண்டும் இங்கே எழுதிடுறோம். அடுத்தது இந்த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் 10,000, ஓப்பனிங் ஃபர்னிச்சர் வந்து 10,000 இருக்குது, அதை எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் டியூ பட் நாட் ரிசீவ்டு 2000 ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். இங்கே ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பெற வேண்டிய சந்தா, சப்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ப்ரீவியஸ் இயர்து இன்னும் பெறப்படாமல் இருக்கிறது 1000 இருக்குது. இங்கே ப்ரீவியஸ் இயர் சந்தா பெற்றது ஒரு 5000 இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு இந்த 5000 ப்ளஸ் இன்னும் பெறப்படாதது ஒரு 1000. ஸோ 5000 + 1000 6000 நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில் போடணும்.
ஸோ இதுதான் அசட் சைடு. லைபிலிட்டி சைடு எதுவும் இல்லை. இதனோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 46,000 அசட் சைடு வருது. அந்த 46,000 அப்படியே லைபிலிட்டி சைடு எழுதுங்க. இங்கே கேபிட்டல் ஃபண்டு பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல் ஃபண்டு 46,000 நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ பேலன்ஸ் ஷீட்டு ஆஸ் ஆன் 1st April 2017 ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கேபிட்டல் ஃபண்டை கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018 தலைப்பு எழுதிடுறோம். தலைப்பு எழுதிட்டு இங்கே ரிசிப்ட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு அதுவும் கூட ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை போடணும். இப்போ கரண்ட் இயரில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணது கொஷனுக்கு போனோம். சப்ஸ்கிரிப்ஷன் 2017-18 ரிசீவ் பண்ணது இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் 2017-18 25,000 இருக்குது. ஸோ இந்த 25,000 நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இன்னர் காலத்தில் போடுறோம் 25,000. இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 300 மெம்பர்ஸ் இருக்கிறதாகவும் அவங்க 100 rupees பெர் ஆனம் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 100 rupees பே பண்ணுறாங்க. ஸோ 300 × 100 30,000 வரணும் சப்ஸ்கிரிப்ஷன். இங்கே 300 × 100 30,000 வரணும் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஆனால் எவ்வளோ தான் வந்திருக்கு, 25,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ரிமைனிங் 5,000 30,000ல் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணது 25,000 போக ரிமைனிங் 5,000 கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணி 30,000 அவுட்டர் காலத்தில் எழுதணும். நெக்ஸ்ட்டு கொஷினில் லீகசிஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய்டும். ரெண்ட் ஃப்ரம் ஆல் 14,000 இங்கே என்ட்ரி பண்ணணும். ரெண்ட் ஃப்ரம் ஆல் 14,000. நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு வாங்க. லாக்கர் ரெண்ட் 5,000. ஸோ லாக்கர் ரெண்ட்டு 5,000 இங்கே இன்கம் சைடு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் 12,000 அது ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் தான். ஸோ இன்கம் சைடில் 12,000 கலெக்ஷன் ஃப்ரம் ஸ்பெஷல் டின்னர் எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 18,000. ஸோ டூ ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் அப்படின்னு எழுதி 18,000 எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 17,000. ஸோ இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு 2 எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னு எழுதிட்டு 17,000 எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு அசட் சைடு வரும். பில்லியர்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டு அசட் சைடு வரும். ரிப்பேர்ஸ் அண்ட் ரினிவல்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் போடணும். 16,000 வந்து ரிப்பேர்ஸ் அண்டு ரினிவல்ஸ் அப்படின்னு எழுதி 16,000 இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் 4,000 அதையும் இங்கே எக்ஸ்பென்சஸ் சைடு எழுதிடலாம். 4,000 ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 2,000. ஸோ சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 2,000 இங்கே எழுதிடுறோம். அவ்வளோதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வர வேண்டியது. ஸோ இப்போ டோட்டல் போட்டோம்னா இன்கம் சைடு 61,000 வருது. எக்ஸ்பெண்டிச்சரோட இந்த டோட்டல் எல்லாம் ஆட் பண்ணால் 57,000 வருது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. அது கிரெடிட் சைடு டோட்டல் முதல்ல 61,000 எழுதிட்டு அதே டோட்டலை இங்கே 61,000 எழுதிட்டு இந்த 61,000லேருந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணி லெஸ் பண்ணுறோம். 61,000லேருந்து லெஸ் 57,000 லெஸ் பண்ணால் நமக்கு 4,002 சர்ப்ளஸ். ஸோ சர்ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் அதிகமாக இருக்குது, சர்ப்ளஸ் கிடைக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018 லைபிலிட்டி ரூபீஸ் எழுதிடுறோம்.
இப்போது கேபிட்டல் ஃபண்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கேபிட்டல் ஃபண்டு கால்குலேட் பண்ணதை நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கணும். இப்போ கேபிட்டல் ஃபண்டு கால்குலேட் பண்ணது 46,000 இருக்குது. ஸோ இந்த 46,000 கேபிட்டல் ஃபண்டை இங்கே இன்னர் காலத்தில் எழுதிக்கணும். 46,000 கேபிட்டல் ஃபண்டு. இது கூட ஆட் சர்ப்ளஸ் இங்கே கால்குலேட் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 4,000. ஸோ 4,000 வந்து சர்ப்ளஸ் ஆட் பண்ணி 46,000 + 4,000 50,000 வந்து அவுட்டர் காலத்தில் எழுதிடுறோம். இந்த ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அப்போ கொஷினுக்கு வாங்க. லீகசிஸ் வந்து கேபிட்டல் ரிசிப்ட்டு பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு வரும். 2 லீகசிஸ் 40,000 இங்கே நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் 40,000 லீகசிஸ் எழுதிடுறோம். நெக்ஸ்ட் கொஷனில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. க்ளோசிங் பேலன்ஸ் இது லைபிலிட்டி சைடு வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதி 3,000 பேங்க் ஓவர் டிராஃப்ட். நெக்ஸ்ட்டு கொஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணதில் 2018-19 அடுத்த சப்ஸ்குவெண்ட் இயர் அடுத்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை இப்போவே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இது வந்து லைபிலிட்டி. ஸோ இந்த 6,000 லைபிலிட்டி சைடு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னு எழுதிடணும். 6,000 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 6,000. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் 10,000 இருக்குது. அசட் சைடில் ஃபர்னிச்சர் இன்னர் காலத்தில் 10,000 எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு வருது. ஸோ இங்கே கொஷனில் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு 12,000 இருக்குது. இந்த ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு 12,000 இங்கே ஆட் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட்டு ஃபர்னிச்சர் 10,000 ஆட் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு 12,000 ரெண்டும் ஆட் பண்ணி 22,000 அவுட்டர் காலத்தில் எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு பில்லியர்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 70,000. அது அசட் சைடில் ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது. பில்லியர்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டு 70,000. நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போது பில்லியர்ஸ் டேபிள் ரிப்பேர்ஸ் ரினிவல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டோம். கேஷ் இன் ஹேண்ட் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து கரண்ட் இயரில் ஒரு 5,000 இருக்குது. ப்ரீவியஸ் இயர் வந்து ஒரு 1,000 இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 2016-17 வந்து ஒரு 1,000 rupees. நெக்ஸ்ட்டு கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 5,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 6,000 அவுட்டர் காலத்தில் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் வந்து இங்கே 1,000 rupees இருக்குது. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 1,000 rupees இங்கே அசட் சைடில் அவுட்டர் காலத்தில் எழுதிடுறோம். தட்ஸ் ஆல். இப்போ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் அசட் சைடு வந்து 99,000 வருது. நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி சைடும் 99,000 ஆன்சர் எழுதிடுறோம். தட்ஸ் ஆல்.